أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الحياة الدنيا لعب ولهو وإن تؤمنوا وتتقوا يؤتكم أجوركم ولا يسألكم أموالكم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா முஹம்மதுடைய கடைசி பகுதியில் நாம் இருக்கிறோம். அதில் நேற்றைய தினம் கடைசியாக 36வது வசனத்தினுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹு தாலா இன்னும் 2 வசனங்களில் இந்த சூறாவை அல்லாஹ் முடிக்கின்றான். முழுக்க ஒரு அடியார் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹ் அவனுக்கே உரிய பாணியில் பேசுகின்றான். கஞ்சத்தனம் செய்யாதீர்கள். அல்லாஹுடைய பாதையில் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் கஞ்சத்தனத்தில் இருப்பவர்களை அல்லாஹு தாலா அறிகின்றான். உங்களுடைய கஞ்சத்தனம் உங்களுக்குத்தான் நீங்கள் கஞ்சத்தனம் செய்து கொள்கிறீர்கள். உண்மையில் ஒருவர் கஞ்சத்தனம் செய்து கொண்டு அவர் நினைத்து கொள்கிறார், நான் மிச்சப்படுத்தி கொண்டேன் என நினைக்கிறார். ஆனால் மறுமை நாளையில் அவருடைய அமல்களில் அவர் கஞ்சத்தனம் செய்து கொண்டார். ஒருவேளை இங்கு செலவு செய்பவர் நாளை மறுமை நாளையில் அமல்களை கொண்டு அங்கு நிறைவாக இருப்பார் இன்ஷா அல்லாஹ். அப்போ தாராளமாக செலவு செய்வதும் கஞ்சத்தனம் செய்து கொள்வதும் அல்லாஹு தாலாவுடைய பார்வையில் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தாராளமாக செலவு செய்வது உங்களுக்காகவே நீங்கள் மறுமையின் நன்மைக்காக செலவு செய்து கொள்கிறீர்கள். நீங்கள் எப்போது கஞ்சத்தனம் காட்டி உங்களுடைய கைகளை சுருக்கிக் கொள்கிறீர்களோ மறுமையின் விஷயத்தில் உங்களுடைய அமல்களில் நீங்களே உங்களை சுருக்கிக் கொள்ளப் போகிறீர்கள் என்ற பாணியில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக பேசுகின்றான். இன்னமல் ஹயாத்து துன்யா லஅபும் வலஹு. நேற்றைய தினம் கடைசியாக அந்த 4 வசனங்களுக்கு பின்னால் இந்த வசனத்தை கன்க்ளூஷனாக எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வீணுமானது. அதே நேரத்தில் வஇன் துமினு வதத்தகு யுக்திக்கும் உஜூரக்கும், எவர்கள் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு நடப்பார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய கூலியை அல்லாஹு தாலா பூர்ணமாக கொடுப்பான். வலா யஸ்அல்கும் அம்வாலக்கும், உங்களிடத்தில் அல்லாஹு தாலா உங்களுடைய செல்வங்களில் எதையும் கேட்கப் போவதில்லை, கேட்பவன் இல்லை. இப்போ இந்த வசனத்தை இனி அடுத்து வரக்கூடிய வசனத்தோடும் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த 36வது வசனத்தை 37வது வசனத்தோடு இப்போது சேருங்கள். மீண்டும் ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் கேட்பதில்லை, அவனுக்காக கேட்பதில்லை, மாற்றமாக உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காக, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அல்லாஹ் கொடுக்க சொல்கின்றான். அவன் கேட்கல. ஒருவேளை அல்லாஹ் உங்களிடத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை கேட்டால் அல்லாஹ் உங்களை நிர்பந்தப்படுத்தி நீ எடுத்து கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் உங்களை நிர்பந்தப்படுத்தி கேட்டால் தபுஹலு, நீங்கள் கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். அல்லாஹ் கேட்டு ஒரு அடியாரால கொடுக்க முடியுமா? என்ன, நிச்சயமா முடியாது. அல்லாஹு தாலாவினுடைய அளவு எப்படி இருக்கும்? நான் கேட்டால் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்டு நிர்பந்தப்படுத்தி எனக்கு இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுங்கள் என்று கேட்டால் தபுஹலு, நீங்கள் கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். மேலும் வயுஹ்ரிஜ் அல்கானக்கும், உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோதங்கள் அப்போது வெளிப்பட்டுவிடும். அல்லாஹு தாலா எவ்வளோ நாசுக்கா பேசுகிறான் பாருங்க. ஏதோ சதக்கா 4 பேருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரத்தை அப்படியே 4 பேருக்கு கொடுத்துக்கிட்டு நீங்களும் ஒரு மிகப்பெரிய கொடையாளின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னா நீங்க எல்லாவற்றையும் கொடுக்குற மாதிரி வரும். ஆனால் கொடுக்க மாட்டீங்க, நீங்க கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏங்க இதெல்லாம் எப்படிங்க கொடுக்கறது, இதெல்லாம் எப்படிங்க கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப இந்த கஞ்சத்தனம் நீங்கள் செய்ய ஆரம்பித்ததற்கு பின்னால் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய சூதுகளை, கள்ளம், கபடங்களை அல்லாஹு தாலா வெளியாக்கி விடுவான், வெளியாக ஆரம்பித்து விடும். அல்லாஹ் கேட்டால் நீங்கள் யாரும் கொடையாளியாக நீங்கள் காட்சி தர மாட்டீர்கள். அல்லாஹ் கேட்டுவிட்டால் நீங்கள் யாரும் மிகப்பெரிய சதகாவாதியாக இருந்திருக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை பண்றான். இப்போ அல்லாஹு தாலா உங்களை சதகா செய்ய சொல்லி இருப்பதெல்லாம் 2 விதமான நன்மைகள். ஒன்று மறுமையில் அது உங்களுக்கான நன்மை.
அது உங்களுக்கு தான் நன்மை சேர்க்க போகுது. நம்பர் 1. இரண்டாவது, உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்கள் தெருவில் ஊரில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அல்லாஹு தஆலா சதகா செய்ய சொல்லியிருக்கிறானே தவிர அவன் உங்ககிட்ட கேட்கல, அவன் உங்களுடைய பொருளாதாரத்தை எதிர்பார்க்கல. அல்லாஹு தஆலா இந்த சூரா முஹம்மதுடைய கடைசி வசனத்தை எப்படி பேசுறான் பாருங்க. ஹா அன்தும், புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஹா அன்தும் ஹாஉலாஇ துதுஊன லிதுன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்வதற்காகவே நீங்கள் அழைக்கப்படக்கூடிய ஒரு ஜமாத். நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்வதென்பது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். இதுக்கு நீங்க எப்படி என்னை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதில் கட்டுப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்கள் அடுத்தவர்களுக்காக செலவு செய்வது. உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்திலிருந்து, அந்த பொருளாதாரத்திலிருந்து இது அல்லாஹ் எனக்கு வழங்கி இருப்பது, நான் சம்பாதித்து கொண்டதல்ல என நினைத்து உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பங்கை நீங்கள் ஏழை எளியவர்களுக்காக கொடுப்பதென்பது, உங்களுடைய உறவுகளுக்காக கொடுப்பதென்பது, இதற்காகவே நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். இதை அல்லாஹ் பேசுறான். லிதுன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்வதற்காகவே துதுஊன், அழைக்கப்படக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் நீங்கள். ஃபமின்கும் மை யப்ஹல், பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களில் கஞ்சத்தனம் செய்பவர்களும் இருக்கிறீர்கள். ஃபமின்கும் மை யப்ஹல், உங்களில் பிரச்சனை கஞ்சத்தனம் செய்பவர்களும் இருக்கிறீர்கள். வமை யப்ஹல், யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ, அல்லாஹ்வினுடைய பாதையில் தன்னுடைய பொருளாதாரத்தை வெளியாக்காமல், ஜகாத்தை கணக்கு பார்க்காமல், அல்லது குறைத்து கணக்கு பார்த்து, அல்லது வேறு விதமாக ஏதாவது ஒன்று பண்ணி ஊசலாட்டம் பண்ணி சட்டத்தில் எங்க ஓட்டை இருக்குன்னு தேடுற மாதிரி ஜகாத் எப்படிலாம் கம்மி பண்ணிக்க முடியும், அல்லது வேற எங்கெல்லாம் கொடுத்து அப்படியே மிச்சப்படுத்திக்க முடியும், அல்லது சதக்காவில் எப்படியெல்லாம் மிச்சப்படுத்திக்க முடியும். நான் தான் ஜகாத் கொடுக்குறேன், நான் ஏன் சதக்கா கொடுக்கணும்? சதக்காவை நான் இவ்வளோ கொடுத்தா போதும், நான் ஏன் இவ்வளோ கொடுக்கணும்? எப்படியோ ஒன்று அல்லாஹுக்காக மனம் திறந்து செய்யாமல் தன்னுடைய சதக்காவை, தன்னுடைய ஜகாத்தை சுருக்கி கொண்டு கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒமை யப்ஹல், யார் உங்களில் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களோ, ஃபஇன்னமா யப்ஹலு அன் நஃப்ஸிஹி, அவர் மக்களுக்கு மத்தியில் கஞ்சத்தனம் செய்து கொண்டு நான் மிகப்பெரிய அறிவாளி, நான் எவ்வளோ பெரிய டெக்னிக் தெரியுமா என அவர் நினைத்து கொண்டார். ஆனால் அவர் கஞ்சத்தனம் செய்வதெல்லாம் அவரின் விஷயத்தில் அவர் கஞ்சனாக இருக்கிறார். அல்லாஹ் பேசலாம். வமை யப்ஹல், யார் கஞ்சனாக இருக்கிறாரோ, ஃபஇன்னமா யப்ஹலு அன் நஃப்ஸிஹி, அவருடைய விஷயத்தில் தான் அவர் கஞ்சனாக இருக்கிறார். மாற்றமாக மற்றவங்களுக்கு கொடுக்காம அவர் கஞ்சனாக இருந்து அப்படியே அவர் ஃபாய்தா அடைஞ்சிட்டதா அவர் நினைக்கிறார், அவர் மிச்சப்படுத்திக்கிட்டதா அவர் நினைக்கிறார். கண்டிப்பா கிடையாது. அவருடைய விஷயத்தில் அவருக்கு அவரே கஞ்சனாக இருக்கிறார். வல்லாஹுல் கனியு, அல்லாஹு தஆலா தேவையற்றவன். அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தையை பாருங்க. வல்லாஹுல் கனி, அல்லாஹு தஆலா தேவையற்றவன், அவனுக்கு யாருடைய செல்வமும் தேவையில்லை. அவன் கசானாவை கொடுக்க கொடுக்க காலி செய்பவர்களும் யாரும் இல்லை. அவனிடத்திலிருந்து ஒருவர் பெற்றுக்கொண்டே இருந்தால், இந்த உலகம் போன்று கோடி உலகங்கள் அவனிடத்திலிருந்து அவனுடைய கசானாவை பெற்றாலும் அல்லாஹுடைய கசானாக்கள் ஒருபோதும் முடிந்து போவதில்லை. வல்லாஹுல் கனி, அவன் தேவையற்றவன். வ அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் தேவையுடையவர்கள், நீங்கள் ஏழைகள், நீங்கள் வறுமையில் இருப்பவர்கள். எந்நேரமும் எக்காலமும் என்னுடைய தேவை உங்களுக்கு தேவை இருக்கிறது. அல்லாஹின் பக்கம் நீங்கள் எப்போதும் தேவையுடையவர்கள் தான். வல்லாஹுல் கனி வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹு தஆலா செல்வந்தன், நீங்கள் ஏழை எளியவர்கள், வறுமையில் இருப்பவர்கள், நீங்கள் தேவையுடையவர்கள். வ இன் ததவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், ஒருவேளை இந்த சதகாவினுடைய விஷயத்தில் நாங்கள் கஞ்சர்களாகத்தான் இருப்போம், நாங்கள் சதகா செய்ய மாட்டோம், எங்களுடைய பொருட்களை நாங்கள் மிச்சப்படுத்திக் கொள்வோம், நாங்கள் எங்களுடைய கைகளை தாராளமாக விரிக்க மாட்டோம் என்ற இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பின்வாங்கி கஞ்சனாகவே இருப்பீர்கள் என்று நீங்கள் சொன்னால், வ இன் ததவல்லவ், நீங்கள் கஞ்சர்களாகவே இருப்பீர்கள் என்று முடிவு செய்துவிட்டு இந்த சதகாவினுடைய விஷயத்தில் நீங்கள் பின்வாங்கி சென்றால், யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், உங்களுக்கு பதிலாக அவன் வேறு ஒரு சமூகத்தை கொண்டு வந்து விடுவான். ஒரு செகண்ட் போதும் அல்லாஹ்வுக்கு. நீங்கள் கஞ்சர்களாகவே இருப்பீர்கள் என்று நினைத்து கொண்டு நீங்கள் சதகாவினுடைய விஷயத்தில் பின்வாங்கினால், யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும்,
நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து விடுவான். சும்மலா யகூனு அம்சாலக்கும், பின்பு அவர்கள் வரக்கூடிய புதிய சமூகம் உங்களை போன்று கஞ்சர்களாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் சதகா செய்வதில் தாராளமானவர்களாக இருப்பார்கள். அப்படி ஒரு சமூகத்தை நாம் கொண்டு வருவோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த 38வது வசனத்தோடு சூரா முஹம்மதை முடிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசி 2 வசனங்களுடைய விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.